இங்க இந்த பையன் அவங்க அம்மாவை ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு நீ இங்கே நிலமா நான் ஏடிஎம்ல போய் பணம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். அவங்க அம்மாவும் அந்த இடத்துல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா போன பையன் திரும்ப வரவே இல்லை. அப்போ அந்த பக்கமா ஒரு பையன் வரான். அந்த பையன் கிட்ட தம்பி இங்க ஏடிஎம் எங்கப்பா இருக்குன்னு கேக்குறாங்க. அந்த பையனும் இங்க ஏடிஎம் இது பக்கத்துல இல்லமா எல்லாம் தூரத்துல தான் இருக்குன்னு சொல்றான். இந்த அம்மாவும் இல்லப்பா என் பையன் போய் பணம் எடுத்துட்டு வரேன்னு சொன்னா இன்னும் காணா அதான் கேட்டேன்னு சொல்றாங்க. சரிம்மா உங்க வீடு எங்க இருக்குன்னு கேக்குறான். அந்த அம்மாவும் இங்க பக்கத்துலதான் சாமி இருக்குன்னு சொல்றான். இந்த பையனும் அந்த அம்மாவை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போய் பாக்குறான். அங்க போய் பார்த்தா இவங்க வீடு பூட்டி கிடக்கு. இந்த பையனும் என்னம்மா வீடு பூட்டி இருக்குன்னு கேக்குறான். அதுக்கு அந்த அம்மா தெரியலையேன்னு சொல்றாங்க. இந்த பையனும் சரி இருங்கம்மா நான் பக்கத்துல போய் விசாரிச்சுட்டு வரேன்னு சொல்லி அங்கிருந்து ஒரு கடைக்கு போய் இங்க இருந்தவங்க எல்லாம் எங்கன்னு கேட்கறான். அதுக்கு அந்த கடைக்காரர் தம்பி அவங்க எல்லாம் வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்கப்பான்னு சொல்றான். இந்த பையன் இந்த அம்மா கிட்ட வந்து ஏமா உங்களுக்கு உங்க பையனுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கறான். அதுக்கு அந்த அம்மா அதெல்லாம் எதுவும் இல்லையே சாமி என்னாச்சுன்னு கேட்கறாங்க. அதுக்கு அந்த பையன் இல்லம்மா உங்க பையன் வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொல்றான். இந்த அம்மாவும் என் பையனை விட்டுட்டு போயிட்டானு கேட்கறான். அதுக்கு அந்த பையன் ஆமாம்மா உங்க பையன் உங்களை விட்டுட்டு தனியா போயிட்டாருன்னு சொல்றான். இதை கேட்ட அந்த அம்மா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இந்த காலத்துலயும் இந்த மாதிரி பசங்க எல்லாம் இருக்கதான் செய்யறாங்க. இந்த பையன் பண்ணது சரியா தப்பான்னு சொல்லி நீங்களே கமெண்ட்ல சொல்லிருங்க.